ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி அது. தே ஹேட் சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி, ஆல் வித் தெம் எங்களுக்கு ஐகான் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. சென்னைக்கு மட்டும் நம்ம சார் கவலையே படல. நான் வரத்துக்குள்ளே நீ வந்து எம்எஸ் தோனி, முத்தியா முரளிதரன், ஹேடன் எடுத்துடணும் அப்படின்னா. சூப்பர் ஓவர். He had the guts to bowl the super over. Muralidharan refused to bowl the super over. But in the team, whatever happens, it dies in the dressing room. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கேபிட்டலைஸ் பண்ணேன்னா எங்கேயோ போவேன். ஆமா, அதுக்காக I was waiting for that. தவம் கடந்து இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது. அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு காமிச்சார். உங்களுக்கு சோஷியல் மீடியா இப்போ இதெல்லாம் எது ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் இருந்தா கூட அதை பெருசாக்கிடுறாங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். நம்ம எங்கே இருக்கோம்னு இந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஃபீஸில் இருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸோட முதுகெலும்பு தூண் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைட். இவர் வெளில நிறையா தெரிய மாட்டார், ஆனால் ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சிஎஸ்கே ஃப்ரம் த ஸ்டார்ட் இருந்திருக்காரு. காசி சார், சிஇஓ ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். வணக்கம் காசி சார். வணக்கம் பத்ரி. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. தமிழ்நாடு ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே எக்கச்சக்க இன்ட்ரெஸ்ட் உங்ககிட்டேருந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணது 2008 வந்து இந்த ஒரு ஜேர்னி தொடங்கிடுச்சு. சிஎஸ்கே மற்றும் ஐபிஎல் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ், ஒன் ஆஃப் த லீடிங் ஃப்ரான்ச்சைஸ் இன் நாட் ஒன்லி இன் கிரிக்கெட், ஆல் ஓவர் ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. எப்படி சார் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் டிசைட் பண்ணிக்கலாம், டக்குன்னு ஓகே சிஎஸ்கே வாங்கலாம், ஐபிஎல் டீம் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசிசிஐயில் சார் ஸ்ரீனிவாசன் சார் வந்து இவர் ட்ரெஷரர், சரத் பவார் இஸ் த பிரசிடென்ட், லலித் மோடி வாஸ் த ஐபிஎல் சேர்மன். ஸோ டிஸ்கஷன் அபவுட் T20 ஆரம்பிச்சது போர்டில். ஆரம்பித்த போது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் தான் நம்மளுக்கு ப்ரைம் இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம், சாரும் ரொம்ப கன்சர்வேட்டிவ் டெஸ்ட் மேட்சஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டில் இருந்தார். அந்த டயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் T20 ஆரம்பிக்கிறோன்னொன்னே எல்லா அசோசியேஷனும் பிந்திரா சார் இவங்க எல்லாம் there is no ப்ராப்ளம், எங்கள் அசோசியேஷனில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, we can go. ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் வந்து புதுசாக வருது இல்லை, ஒருத்தருக்கும் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டை பற்றி தெரியாது. அந்த மாதிரி இதில் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. பட் தேவர் ஆல் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ சார் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் வரணுன்னா நான் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்லேயும் இருக்கோம். தமிழ்நாடுக்கு மெயின் என்னென்னா, இந்த தமிழ்நாடு க்ரௌட் வந்து தே லவ் கிரிக்கெட். ஸ்பெஷல் செப்பாக்கில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் லவ்விங் பப்ளிக் ஆஃப் சென்னை வில் பி தேர். கரெக்ட். அந்த மாதிரி இதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்னு வந்ததுன்னா அங்கே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமாம், கரெக்ட் சார், கரெக்ட். அவர் என்ன சொன்னார்னா, அப்படின்னா நான் இதில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும், எங்கள் கம்பெனி பிட் பண்ணலாமா அப்படின்னு எழுதினார் அங்கே பவாருக்கு. ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இவ்வளோ பெருசாக ஆகும்னு ஆன்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டீங்களா சார்? அதாவது ஒன்று சொல்கிறேன், அவர் ஒரே ஒரு இதில் தான் ஆரம்பித்தார். இந்த பெருசாகும் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. கிரிக்கெட் லவ்விங் பப்ளிக் ஆஃப் சென்னைக்கு இது இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால பிட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் அதை ஆரம்பித்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்புறம் சீனியர் அஃபீஷியல்ஸ் ஆஃப் இந்தியா சிமெண்ட்ஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாருமே நாட் கன்வின்ஸ்டு. ஒரே ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான், ஸ்ரீனிவாசன் சார் ஒருத்தர் தான் டிசைட் பண்ணது. ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அவரோட ஃபோர்த் தாட் பாருங்களேன். அவர் டிசைட் பண்ணி அது 1 வருஷம் 2 வருஷம் ஆனோன்னா எல்லாரும் அவர்கிட்ட எங்களுக்கு ஒரு ஸ்டேக் கிடைக்காதா அப்படிங்கிற லெவலுக்கு வராங்க. அந்த மாதிரி அது வந்து ஒருத்தரால தான் டிசைட் பண்ண முடியும். எஸ் சார், டெஃபினட்டாக பயங்கர ஒரு ஃபோர் சைட் நீங்கள் சொன்ன மாதிரி. இன்ஃபேக்ட் 2007 இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. பட் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்ன்றது ஒரு புதுசான விஷயம். ஐபிஎல் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயமாகும், அதில் சிஎஸ்கே ஒரு லீடிங் ஃப்ரான்ச்சைஸியாக வருவாங்க அப்படின்னு தெரியுது. பட் நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது சார். சென்னை மக்களுக்கு சேப்பாக்கில் அந்த ஒரு கிரிக்கெட் லவ்விங் பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய விஷயம் சார். நெக்ஸ்ட்டு நான் அதுதான் வரப்போனேன். ஆக்சுவலி இந்த ஒரு ஜேர்னி சார் சூப்பராக இருந்திருக்கு. ஆக்சுவலி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் நம்மளோட டீம், இது என்னோட டீம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றுக்குள்ளே இணைஞ்சு ஒன்று மாதிரி அந்த மக்கள் வந்து சிஎஸ்கே பார்க்குறாங்க சார். இந்த ஒரு ஜேர்னி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் த சென்னை மக்கள் வந்து அந்த ஒரு கனெக்ட் இருக்குது சிஎஸ்கேக்கு. அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கும் அந்த ஒரு கனெக்ட் இருக்குது சார். இந்த ஒரு ஜேர்னி ஒரு பெரிய சக்ஸஸில் உங்களுக்கு சொல்ல போனோம்னா அதை இமேஜினே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருக்குது, வரும்னு முதல்ல. பட்
பப்ளிக் ஆஃப் சென்னை வில் ஃபாலோ சிஎஸ்கேன்னு தெரியும். பட் இந்த லெவலுக்கு வருதுன்னா அதுக்கு வந்து ஒன்று நம்மளோட கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று தலைவன். அதுதான் மெயின். அவர் தான் மெயின். ஒரு கனெக்ட் மாதிரி, ஒரு ஸ்விட்ச் மாதிரி அவர் எப்படி எடுத்தாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆமா ஆமா. அப்போ வந்து ஐகான் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோம் இது பண்ணோன்னே அதில் எல்லாருக்குமே they had சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், சௌரவ் காங்குலி, ஆல் ஆஃப் தம் எங்களுக்கு ஐகான் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. சென்னைக்கு மட்டும் நம்ம சார் கவலையே படல. விபி தான் நம்மளுக்கு அப்போ செலக்டர். விபிட்ட ஒன்று தான் சொன்னார், பார் விபி, எனக்கு நான் அன்றைக்கி அவருக்கு ஆக்ஷன் மார்னிங் வந்து அவருக்கு ஒரு ஹேட் சம் ஃபங்க்ஷன், ஹீ குட் நாட் கம் ஆன் டைம். நான் வரத்துக்குள்ளே நீ வந்து MS தோனி, முத்தியா முரளிதரன், ஹேடன் எடுத்துடணும் அப்படின்னா. ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலர், இத மூணு எடுத்துறணும். இன்ஃபேக்ட் அவர் மீட்டிங் வரல, இந்த மூணு எடுத்துரு. எவ்வளவு போனாலும் எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி, பைசாலாம் கிடையாது, எவ்வளவு போனாலும் எடுத்துருன்றது, அவ்வளவுதான். அப்போ ஒருத்தருமே MS தோனி வந்து அவ்வளவு பெரிய பிளேயரா வருவான் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கல. பட் அவரும் விபில அந்த கிரெடிட் ஷுட் கோ டு விபி. எஸ் டவுட்டே இல்லை சார், டவுட்டே கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீங்க நம்ப மாட்டீங்க, February 22 ஆக்சுவலி என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு தான் நான் வந்து சைன் பண்ணேன் சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் அப்போ இந்தியா விளாட்ல, ஃப்ரீ சைனிங்காக இருந்தது. எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது, KKR ஒரு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, பட் ஒரு ஆஃபர் இருந்தது. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் ஆஃபீஸ் வந்தோடனே எனக்கு தெரியும், ஸ்ட்ரைட்டாகவே நான் இங்கே தான் சைன் பண்ணேன். அங்கே தான் என்னோட ஜேர்னி தொடங்கிச்சு. சிஎஸ்கேன்றது காசி சார் ஒரு இட்ஸ் அன் எமோஷன். அது வந்து டீம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மக்கள். அந்த சிஎஸ்கேன்றது ஒரு எமோஷன் அப்படின்னு வந்திருக்கு. லாட் ஆஃப் கிரெடிட் ஷுட் கோ டு த ஃப்ரான்ச்சைசி as well சார். சரி, நான் ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல சார். 2010 நான் நிறையா வாட்டி இது டிவியில் சொல்லியிருக்கேன். நானும் அஸ்வினும் ஒரு கான்வர்சேஷன். ஆக்சுவலி ஒரு 7 மேட்ச் நடுவில் வந்து 2010 ஃபர்ஸ்ட் இயர் போது நம்ம தோத்துட்டு இருந்தோம், ஒரு ப்ரெஷரில் இருந்தோம். நாக்பூரில் ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன், என்னடா அது இப்படி ஆடுறோம், சரியாகவே விளாட மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்தோம். MS வந்து இந்த ஃபோராம் ஃப்ராக்சர்னால கொஞ்சம் மேட்ச் மிஸ் பண்ணார். நாங்கள் இங்கே சென்னையில் வரும்போது பஸ் வரும்போது மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ் டு மீட், தேர் இஸ் அ டீம் மீட்டிங், டீம் டின்னர் அப்படின்னாங்க. ஸோ யூஸ்வலி என்ன நினைப்பீங்க, தோக்கும் போது சம்திங் ஏதாவது பேச போகிறோம், ஹார்ஷா அந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. சார் அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு வார்த்தைகள் சொன்னார் சார், வி ஆர் ப்ரவுட் டு ஹேவ் யூ ஆஸ் அவர் பிளேயர்ஸ், டசன்ட் மேட்டர் வாட், ஜஸ்ட் என்ஜாய், ஹேவ் அ குட் டைம், ஐ நோ யூ கைஸ் வில் டூ வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருந்தார் சார். ஒரே 2 நிமிஷம் டாக் தான், போயினே இருந்தார். இன்னும் கூட எனக்கு ஆக்சுவலி புள்ள இருக்குது. அதுக்கப்புறமா இந்த டேர்ன் அரவுண்ட் வாஸ் பிரில்லியன்ட் சார், பிரில்லியன்ட். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் எப்படி சார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒண்டி எப்படி சார் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது? அதாவது வெற்றி தோல்வி அதை சம நிலையில் பார்த்து பிஹைண்ட் பிளேயர்ஸ் பேக் பண்ணுறது அப்படின்றது எப்படி சார் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு? இதில் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியா சிமெண்ட்ஸ் தெரியணும். ஏன்னா இந்தியா சிமெண்ட்ஸில் 1964 சார் கிரிக்கெட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் வெங்கட்ராமன் வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் இந்தியா சிமெண்ட்ஸ். அதாவது அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவுட் தி 15 in மெட்ராஸ் டீம், சென்னை டீம், 11 or 12 will be from India Cements. Deliyappa, Kalyan Sundaram, all employees of India Cements. ஸோ கிரிக்கெட் வந்து அங்கேயே முதல்லேருந்தே கிரிக்கெட் இங்கே இந்தியா சிமெண்ட்ஸில் நடந்துகிட்ருக்கு. வின் பண்ணியிருக்கோம், மதப்பட்டிருக்கோம், எல்லாம் நடக்கும். பட் தேவர் ஜென்யூன் லவர்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஆல் அஃபீஷியல்ஸ், சீனியர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் மேட்ச்சுக்கு வருவாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ சார் வந்து அந்த காலத்துலேருந்து he has been following cricket, a great follower of cricket. He knows he is a sportsman. More importantly, he is a sportsman. He is a very tennis player, golfer. So அவருக்கு வந்து winning and losing is part of the இது. அதனால் அவர் எப்போதுமே சொல்கிறது அப்படி தான். இதை பாருங்க, கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ண, he is always a fighter. Yes, correct. So he says fight till the end, you will get results. அதே தான் தலைவனோட இதுவும். He says process is more. உனக்கு தெரியும், நான் சொல்லவே வேண்டாம், நீ அவனோட இருந்தவன், நீ வின் பண்ணி கொடுத்தது, அதனால உனக்கு என்ன மாதிரி தலைவன் டீமை கொண்டு போவான்னு உனக்கு தெரியும். 100%. எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் அந்த சிஎஸ்கேக்கு ஆடி, மன்பிரீத் தோனி, அஸ்வினே முதல்ல. I still remember debut in Cape Town as a bowler. He didn't bowl a single over against Mumbai Indians. But Champions League, I mean, idula he bowled the super over. He had the guts to bowl the super over. Muralidharan
ரெஃப்யூஸ் டு பவுல் த சூப்பர் ஓவர். கரெக்ட். ஸோ அவனுக்கு வந்து யாரை எப்போ யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை பில்ட் பண்ணி அதனால சப்போர்ட் ஃப்ரம் ஃபேன்ஸ் வந்து அதை பார்த்து எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு கேப்டன் இருக்காரு, இந்த டீம் இவ்வளோ நல்லா பண்றதுன்னா அவர் தான் இது. அந்த ஒரு கிரிக்கெட்டிங் பேக்ரவுண்ட் ஆஃப் கிரிக்கெட்டிங் பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஃப்ரான்ச்சைஸ். So basically CSK is one of the franchise that understands cricket. அதாவது கிரிக்கெட்னா இது ஒரு ஸ்போர்ட், இது இப்படி தான் இருக்கும், வெற்றி தோல்வி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இங்கே தான் ஐ திங்க் ப்ராப்ளி மிச்ச ஃப்ரான்ச்சைஸிக்கு மேலே நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா ஒரு கிரிக்கெட் பேக்ரவுண்ட், ஒரு ஸ்போர்ட்டிங் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைட் சார், நான் இன்னொன்று ஒரு கேட்க போகிறேன். லாஸ்ட் இயர் மூமெண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஜடேஜா அந்த வின் பண்ணி கொடுத்த ஒரு மூமெண்ட். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் லக்கி இனஃப் டு பி ஆன் கமெண்ட்ரி. அது பயங்கரமாக வந்து ஒரு பெரிய லெவலில் போச்சு. அந்த ஒரு மூமெண்ட்டை கால் பண்ணது நைட்டு 2:30 மணிக்கு அந்த மேட்ச் முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் சில விஷயங்கள் இருந்தது சார். ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி வாஸ் ஹேப்பன். ஜடேஜா எம்எஸ் எப்படி இருக்குது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு இருந்தது. பட் வின் பண்ணி கொடுத்தாரு ஒரு ஹக், அப்படியே ஜடேஜாவை தூக்கி. சரியான மூமெண்ட். 2023 வின்னர்ஸ். அந்த மூமெண்ட் உங்கள் மேனேஜ்மெண்ட் சைடில் நீங்கள் எப்படி சார், நீங்கள் எங்கே இருந்தீங்க, எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன நடந்தது அந்த ஒரு மூமெண்ட்டில்? அப்படி உனக்கு தெரியும், நான் ஒரு மேட்ச் மிஸ் பண்ண மாட்டேன். ஆமாம், அன்றைக்கும் அங்கே தான் கிரவுண்டில் தான் இருந்தேன். அந்த நாங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தோம் சேர்ந்து. பாதி பேருக்கு இது தட் இஸ் தே லாஸ்ட் தர் ஹோப். ஆமாம். என் பக்கத்தில் வெங்கடேஸ்வரன் அவர் நம்ம மேனேஜர் சிபிஎம் ஒன்று கூட தெரிஞ்சிருக்கும். ஓகே. அவரும் இருந்தார். என்னப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் கடைசி பால் வரைக்கும் பார்ப்போம், அவ்வளோதான், கடைசி பால் வரைக்கும் பார்ப்போம், 10 ரன்னு பார்ப்போம் சார் அப்படின்னேன். தெய்வாகிதமாக அவனும் ஜடேஜாவும் he wanted to prove, because if you look at அவனுக்கு வந்து பேட்டிங் வந்து பாதி டைம் வந்து தோனிக்கு அப்புறம் வருவான், உடனே தோனிக்கு முன்னாடி வருவான். தோனி டஃப்பானது 10 பால் 15 பால் அப்படி தான் ஆடின்றதான். ஆமாம். ஸோ அவன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஹி வாண்டட் டு கேபிட்டலைஸ். அதுதான் அவனோட. நான் அதுக்கப்புறம் கேட்டபோது சொன்னான், சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கேபிட்டலைஸ் பண்ணேன்னா எங்கேயோ போவேன். ஆமாம். அதுக்காக I was waiting for that. தவம் கடந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு காமிச்சார். See, I don't have to tell you, but in the team whatever happens, it dies in the dressing room. It doesn't come out. Yes. Yeah. Whatever happens. Yes. See, differences will always be there. But knowing Jaddu and MS, Jadduக்கு MS தான் எல்லாம் பண்ணிருக்காரு, அது தெரியும். அந்த ரெஸ்பெக்ட், பெரிய மென்டாராவே இருந்தார். அந்த ரெஸ்பெக்ட் இதெல்லாம் அது குறையவே இல்லை. இப்போவும் அது குறையவே இல்லை. உங்களுக்கு சோஷியல் மீடியா இப்போ இதெல்லாம் எது ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் இருந்தால் கூட அதை பெருசாக்கிடுறாங்க. கரெக்ட். அதோட எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சூப்பர் சார். டெஃபினட்டாக அது ஒரு பெரிய மூமெண்ட். அது வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். 2023 வின்னர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். எங்கேருந்தோ வந்து இன்ஃபேக்ட் நடு சீசனில் கூட சார் நோபடி பிலீவ், டு பி ஆனஸ்ட், இந்த டீம்லாம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணி தான் உண்மை சார். இந்த டீம் பர்ஃபார்ம் பண்ண முடியும், எஸ்பெஷலி இந்த போலிங் டிபார்ட்மெண்ட். இது வந்து அந்த மாதிரி வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கிரேட் சார். சூப்பர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு உன்னோட நம்ம தரம்சலா we won 2010 பெரிய மூமெண்ட். எஸ். அப்புறம் நீயும் ஹேடனும் in Port Elizabeth against Mumbai Indians. Yes. The way you played and won the game chasing on a tough wicket. Difficult wicket. So அந்த மாதிரி அந்த teams வந்து they are following footsteps of all of you how to go about winning a game. அதுதான் they learn from every game. Yes sir. That is the most important thing. The speciality of Chennai Super Kings. CSK has contributed immensely to Mahendra Singh Dhoni. அப்பவே டிசைட் பண்ணாங்க. CSK and Mahendra Singh Dhoni இந்த மாதிரி ரொம்ப நல்ல அந்த ரிலேஷன்ஷிப்க்கு காரணம் என்ன சார்? ரொம்ப நல்ல குவாலிட்டி என்னன்னா அவர்கிட்ட, இது மகேந்திர சிங் தோனியோட லாஸ்ட் சீசனா? சார் என்னை பொறுத்த வரைக்கும்